ஹாய் வணக்கம் நண்பர்களே. இது நம்மளோட 7வது வீடியோ. இந்த 7வது வீடியோவில் என் கூட சேர்ந்து நீங்கள் எங்கே சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கிற இந்தியாவோட லார்ஜஸ்ட் பீச்சில் செகண்ட் பிளேஸ் வகிக்கிற மெரினா பீச்சில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இன்றைக்கி என் கூட நீங்கள் மெரினா பீச் தான் சுற்றி பார்க்க போகிறீங்க. இந்த மெரினா பீச்சில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு இங்கே ஒரு நீச்சல் குளம் இருக்குது. இந்த நீச்சல் குளம் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்போம். அடுத்து லைட் ஹவுஸு. ஸோ இந்த ரெண்டையும் தான் நமக்கு இன்றைக்கி மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் இன்றைக்கி பிளான் இல்லை. மேபி டைம் இருந்துச்சு இல்லை அதை கவர் பண்ணலான்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து இங்கே இருக்கிற சமாதிகள் உள்ள பீச்சுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இதுதான் ஸ்விம்மிங் பூலோட என்ட்ரன்ஸு. இங்கே வந்துட்டு பெரியவர்களுக்கு 50 ரூபாயும் 12 to 14 வயசு உள்ளவங்களுக்கு 30 ரூபாயும் லக்கேஜுக்கு 15 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல் உள்ளே ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலாக இதில் வந்துட்டு மார்னிங் 8:30 to 9:30 ஒன்லி விமன்ஸு. பெண்களுக்கு வந்துட்டு காலைல ஒரு மணி நேரம் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ரிமைனிங் டைம் வந்துட்டு ஜென்ட்ஸ் மட்டும்தான். ஏன்னா ஃபுல்லி க்ளோஸ்டு. இங்கே வேறு யாரும் வெளியிலேருந்து குளிக்கிறவங்க மட்டும்தான் உள்ளே பார்க்கலாம். வேறு யாரும் பார்க்குற அளவுக்கு அலோடு இல்லை. சேஃப்டி தான். பெண்களுக்கு காலைல 8 to 9:30. ரிமைனிங் டைம் வந்து பாய்ஸ்க்கு. இங்கே அந்த ரோப் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் அப்படியே ஹைட் வைஸ் இது பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் அந்த 3 அடி அந்த போர்டு இருக்குது பாருங்கள். 3 அடி சின்ன பசங்களுக்கு இந்த ரோப்புக்குள்ளே மட்டும் குளிக்கணும். அந்த ஹைட் வைஸ் வந்துட்டு இந்த ரோப்புக்குள்ளே குளிக்கணும் அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் இது பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நம்ம போனால் அன்சேஃபு. அந்த ரோப்புக்குள்ளே அந்த வயசு அந்த ஹைட்டில் நம்ம குளிச்சிட்டா பயங்கர சேஃப் தான். தண்ணி கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக தான் இருக்குது. பாருங்கப்பா, உங்களுக்கே தெரியும் பயங்கரமாக ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் வரதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு வாஷ்ரூம் மாதிரி இருக்குது இல்லையா, அதோ இந்த சைடு இதுங்க வந்துட்டு நம்ம கை காலெலாம் வாஷ் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும். உள்ளே வந்து குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் கோடு உண்டு. ட்ரெஸ் கோடு வந்துட்டு அந்த ஷார்ட்ஸு அந்த டவுசர் மாரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது மட்டும் தான் இங்கே அலோடு. மற்றபடி ஃபேன் ஷர்ட்டு வேறு எதுவும் ட்ரெஸ்லாம் இங்கே அலோடு கிடையாது. அதேமாரி நம்ம ஸ்விம்மிங் பூல்லேருந்து குளிச்சு ரிட்டன் ஆகும்போது இங்கே இது இருக்குது இல்லையா, ஷவர் மாதிரி. ஸோ இதில் வந்து நம்ம ஃபுல்லாக குளிச்சிக்கலாம். இங்கே வந்துட்டு சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் அலோடு இல்லை. நீங்களும் அதை கொண்டு வராதிங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உள்ள லாக்கர் அலோடு உண்டு. லாக்கர் இருக்குது. லாக்கரில் உங்கள் திங்ஸ்லாம் சேஃபாக வச்சுட்டு வந்து இந்த ஸ்விம்மிங் பூலில் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு சூப்பராக இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டுருக்கலாம். ஸோ அருமையான பிளேஸு. மெரினா வந்தால் கட்டாயம் இதையும் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஸ்விம்மிங் பூலில் கேமிங் திங்க் எதுவும் அலோடு இல்லைங்க. கேமிங் திங்னால் அந்த பாலு ரிங் பால் அந்த மாதிரிலாம் போட்டு விளையாடுவான் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டு இங்கே விளையாடக்கூடாது. அந்தமாரி இங்கே வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு வந்தாலும் அலோடு கிடையாது. ஸோ நல்லா ஸ்விம் பண்ணி என்ஜாய் பண்ணணும். ஸ்விம் பண்ண ட்ரைனிங் எடுக்க சூப்பரான பிளேஸு. இந்த பக்கெட்டில் கொண்டு போகிறாங்க பாருங்கள். இதுக்கு தான் குளோரின் பவுட்ரு. இதை போட்டு தாங்க தண்ணியை சுத்தம் பண்ணுறாங்க 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. ஸோ அதனால தான் தண்ணி இவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி தான் மார்னிங் 8:30 to 5:30 வரைக்கும் இதுக்கு அலோடு உண்டு. மார்னிங் 8:30 to 9:30 உமன்ஸுக்கு. ரிமைனிங் டைம் வந்து ஜென்ஸு குளிக்கலாம். இந்த பார்கோட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இங்கே வந்தாலே நான் இதை இமேஜ் எடுத்து அட்டாச் பண்ணுறேன். நம்ம இதை ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பண்ணோன்னா 10% வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. நான் இதில் தான் பண்ணேன். நான் 45 rupees தான் பே பண்ணேன். ஸோ ஸ்விம்மிங் ஃபுல்லாக பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இதுக்கு லைட் ஹவுஸ்க்கு போவோம். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாம் இப்போ லைட் ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே கீழேருந்து மேலே போகவும் மேலேருந்து கீழே வரவும் லெஃப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்டெப்ஸில் போகிறதில்ல. 9th floor தான் இதோட எண்டு. ஸோ 9th floor விட்டு அப்படியே வெளில போனோம்னா ஒரு ஃப்ளோர் மட்டும் ஸ்டெப்ஸில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப்ஸில் ஒரு ஃப்ளோர் மட்டும் அப்படி மேலே ஏறி போயிட்டோம்னா சென்னை சிட்டி அவ்வளோ அழகாக தெரியுதுங்க. அந்த கடல், பீச்சு, உள்ள சிட்டியில் இருக்க பில்டிங்கு, ரோடில் இருக்கிற வண்டிங்க இதெல்லாம் பார்க்கும்போது சென்னை அவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ சென்னை சிட்டியை ரசிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு கட்டாயம் போங்க. இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ரசிச்சுக்கிட்டுருங்க. ஸோ நாங்கள் அங்கே மேலே இருக்கும்போது ஒரு 5 minutes அலோவ் பண்ணாங்க. ரஷ்ஷும் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரீ டைமில் போனீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சூப்பர் பிளேஸு. அதுமாரி இந்த சேகத்தெல்லாம் ரொம்ப கிறுக்கி வைக்காதீங்க, நல்லா இல்லை. மேலே சிட்டியோட அழகெல்லாம் ஃபுல்லாக ரெஸ்ட்டு. அப்படியே கீழே இறங்கின உடனே லைட் ஹவுஸோட ஒரு ஸ்டாச்சு ஒன்று சாம்பிள் ஒன்று வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு மேப் ஒன்று வச்சுருப்பாங்க, எந்தெந்த லைட் ஹவுஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற லைட்டர்ஸோட ஃபோட்டோஸு. ஸோ ஒரு 4 ஃபோட்டோஸ் மட்டும் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இதெல்லாம் வந்து வெளில நின்று ரிலாக்ஸாக ரசிச்சுட்டு வந்தோம்னா இது ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான ப்ளேஸாக இருக்கும். கட்டாயம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 20 rupees தான். ஒர்த்தான ப்ளேஸு. இங்கே வெளில பைக் பார்க்கிங்கு, கார் பார்க்கிங்க்கு பின்னாடி இடம் இருக்குது. கீழே ரெஸ்ட் ரூமுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உள்ள என்ட்ரன்ஸுக்கு வந்து ஒரு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஜிபே, ஃபோன்பே, யூபிஐ பேமெண்ட் வந்து அலௌடு இல்லை. இங்கே வர மாதிரி இருந்தால் கட்டாயம் கேஷ் கொண்டு வந்துடுங்க. கீழேருந்து மேலே போக வர எல்லாத்துக்குமே லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. மேலே போனால் சிட்டி வியூவு, நம்ம அந்த கடலோட வியூவு, ரோடு வியூவு எல்லாமே பார்க்க பயங்கர பிளஸ்ஸிங்காக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கட்டாயம் வந்து பாருங்கள். சென்னை சிட்டியில் நம்ம லீவில் ஃப்ரீயாக தான் இருக்கோம் அப்படின்னா இதுக்கு என்ன என்ட்ரன்ஸ் 20 ரூபா தானே, வந்து அழகாக கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு போகலாம். ஆனால் வந்தால் வீக் டேஸில் வாங்க. வீக்கெண்ட் டேஸில் வந்துட்டால் போங்கன்னு சொல்லி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 5 minutes தான் ஒரு ஆளுக்கு அலௌடு, ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. வந்த டைம் முடிஞ்சிச்சு, சீக்கிரம் வெளில வாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இது பிடிச்சிருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.